வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயிற்றுல இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையை காப்பாத்திக்குவாங்க. அதுதான் ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா பிள்ளை தானா வளரும். அது மாதிரி நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து கத்து கொடுக்குறீங்களோ அப்ப கத்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வருமானம் மல்டிப்ளை ஆகும். நம்ம சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இடம் சோல்மேனுக்கும், இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கொண்டாந்து கொடுத்த ராஜா சாருக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மோகன் சாருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கு ஆயுள் உள்ளவரை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்படி அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து இதை கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரணமா ஜிபிடி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து நல்லது கெட்டது அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நாங்க கஷ்டம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு 100 டைம் கஷ்டப்பட்டவங்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில எத்தனையோ லட்சக்கணக்கான பணத்துல இழந்திருப்போம். அந்த மாதிரி நபர் தான் ஜிபிடில இருந்து வந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருமே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது வந்து வாய்ப்பு இருக்கு சார். நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே நீங்க ரெஃபர் பண்ணல. நான் ஒரே ஒரு ஆள் நபர் வரேன். நான் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமானா சம்பாதிக்க முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 15 மாசம் வருமானம் இருக்கு. அந்த 15 மாசம் வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாசம் வந்து ஒரு $18,000 $18, 2வது மாசம் வந்து $22, 3வது மாசம் வந்து $27, 4வது மாசம் வந்து $34, 5வது மாசம் 42, 6வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா 52, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $200 வந்துடும். $200 நீங்க வித்ரா போட்டீங்க அப்படின்னா 10% வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வித்ராவில போயிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட $150 கிடைக்கும். $150க்கு 16,200 90 கால்குலேஷன் போட்டீங்க. நீங்க 16,200 எடுத்து நீங்க வச்சுக்கீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறுமுறையீடு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னு எவ்வளவு வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுங்க. முடிஞ்சா நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கங்க. 7வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது $65 கிடைக்கும். 8வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா $81 கிடைக்கும். 9வது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $100 கிடைக்கும். இதை மொத்தம் கூட்டுறீங்க அப்படின்னா $246 கிடைக்கும். 10% நம்ம வந்து போகும்போது சர்வீஸ் சார்ஜ் போச்சு அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது $221 கிடைக்கும். அந்த $221 நீங்க ஜாயின் பண்ணி 9வது மாசம் ஒரு ஐடி $150 பேக்கேஜ் ஆக்டிவேஷன் பண்றீங்க. நீங்க ஆக்டிவேஷன் பண்றதுல இருந்து 15 மாசத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது மாசம் $124, 11ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க 154, 12ஆம் மாசம் வந்து 198. உங்களுக்கு மூணையும் சேர்த்தீங்க அப்படின்னாக்க $476. $476 10% வந்து பாத்தீங்கன்னா வந்து வித்ரா போடும்போது சர்வீஸ் சார்ஜ் போயிடும். அதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டு மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 429. இந்த 429 வந்து நீங்க ஜாயின் பண்ணி 12ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி போடுறீங்க, $300 ஐடி போடுறீங்க. அது நீங்க எப்ப ஐடி போடுறீங்களோ 12ஆம் மாசத்துல இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அது 15 மாசத்துல உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 13ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா $245 கிடைக்கும். 14ஆம் மாசம் வந்து $304 கிடைக்கும். 15வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா $377 கிடைக்கும். இதை மூணையும் கூட்டுறீங்க 926. அதுல 10% வித்ரா போட $93 போச்சு அப்படின்னா $833 கிடைக்கும். இந்த $833 நீங்க 60% நம்ம வந்து ரீடாப் ஆயிட்டு வரும் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 3,901 USDT கிடைக்கும். அதையும் சேர்த்துனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 883, 3,901 நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த $150 போடும்போது ஒரு $71 மிச்சம் இருக்கு. அதுல ஒரு $71, இந்த $300 பேக்கேஜ் போடும்போது $129 பேக்கேஜ் மிச்சம் இருக்கும். அதை நாளே கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க $4,934 மொத்தம் USDT உங்கள்கிட்ட இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 6வது பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க $4,800 பேக்கேஜ் வந்து ஆக்டிவேஷன் பண்றீங்க. நீங்க வந்து 15வது மாசம். இந்த 15வது மாசத்துல இருந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது 15 மாசம் முடிஞ்சு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணும்போது 16வது மாசம் இந்த 1,65,00,000 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து $4,800 போடும்போது கிடைக்கும். அது வந்து போடும்போது உங்களுக்கு வந்து அதுல இருந்து 15 மாசம். இதுல ஒரு $134 மிச்சம் இருக்கும். அந்த $130 ஒரு $16 சேர்த்து அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 16ஆம் மாசமே 2 ஐடி போடுறீங்க. ஒரு 4,800 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க 150. அப்ப போடும்போது அதுக்கு ஒரு 5 லட்சம் கிடைக்கும். அப்போ மொத்தம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 1,85,00,000 கிடைக்கும் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க மேஜிக் இல்ல, மந்திரம் இல்ல, மாயம் இல்ல. உங்க பிடிஎஃப் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல நீங்க உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி வரக்கூடிய மறுமுதலீடு பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,85,00,000. அப்ப நீங்க 30 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,85,00,000 நீங்க டிவைட் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு மாசத்தோட வரவு எவ்வளவு தெரியுங்களா? நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். 6,16,666 சார். எங்க சார் கொடுக்குறாங்க? ஒரு 14,000 முதலீட்டுல ஒரு 6,16,666 எங்க சார் கொடுக்குறாங்க? எங்க எடுக்க முடியும்? எங்கேயுமே எடுக்க முடியாது. ஜிபிடி விட்டா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பார்த்ததே இல்ல, சாத்தியம் இல்லை.
இதோட என்ன ஒரே முடிச்சுக்கிட்டு இதுல வந்திருக்கிறவங்க ஏனா தானோன்னு இருக்காதீங்க. பிசினஸ் வாய்ப்பு எடுத்துட்டு கம்மன் இருக்காதீங்க. ஒரு அருமையான வாய்ப்பை கையில எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சப்போர்ட்லாம் நாங்க தொழில் பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தது அப்படின்னாக்கப்பட்டிருக்கு. அப்படியேப்பட்ட தொழில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைச்சுக்கிட்டு வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அப்படின்னு என்னோட உரையை முடிச்சுக்கிட்டு இந்த ஜூம்ல கலந்துருக்கும் அத்தனை பேர் கோடீஸ்வரர். நீங்க வேலை செஞ்சாலும் கோடீஸ்வரர், வேலை செய்யலைனாலும் கோடீஸ்வரர். வேலை செய்யலைன்னா ஒரு சில கோடிக்கு 1 கோடி 2 கோடி அதிபதி. வேலை செஞ்சீங்கன்னா 1 to 30 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு அதிபதி உங்களால முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நன்றி உரையை முடிச்சுக்கிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிட்டு என்னோட மாமா வந்து பாத்தீங்கன்னாக்க நன்றி ஜெயசீலன் மாமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட கருத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுவாரு. வெல்கம் மாமா. வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. கேக்குது. அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பு. இது என்னத்தான் நம்ம எல்லாத்துக்குமே சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஒரு படிச்ச ஒரு பட்டாதாரி படிக்கக்கூடிய காலகட்டத்துல நல்லா திறமையா படிச்சிருக்காரு, நிறைய பட்டம் படிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு வேலையே இல்லை. எங்க போனாலும் அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. தன்னோட படித்தவங்க எல்லாம் கூட ஏதோ ஒரு வேலையில போயிட்டு தான் குடும்பத்தை நடத்துற அளவுக்கு செட்டில் ஆகியிருக்காங்க. ஆனா இவர் ரொம்ப படிச்ச நான் இந்த படிப்பு படிச்சுட்டு நான் இந்த வேலை செய்யறதா அப்படின்ற யோசனையிலேயே இருக்காரு. ரொம்ப வெறுத்து போய் ஒரு நாள் என்ன நினைக்கிறாருன்னா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. கடைக்கு போறாரு, மருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடறாரு. தற்கொலை நம்ம பண்ணிக்க போறோமே, நம்ம யாரெல்லாம் காலையில நண்பர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. தூங்குறப்ப கடவுள் வந்து இந்த பையனுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நாளைக்கு காலையில நீ தோட்டத்து பக்கத்து போறப்ப ஒரு பெரிய பாம்பு போகும். அந்த பாம்போட தலையை பிடிச்சிரு. ஒட்டு மொத்தம் அந்த பாம்பு ஃபுல்லா தங்கமா மாறிடுன்னு சொல்றாங்க. அந்த கனவோட முடிஞ்சிருது. காலையில வழக்கம் போல விடிய கால 7 மணிக்கு, ஏன்னா அவருக்கு வேலை அதிகம் இல்லையா, விடிய கால 7 மணிக்கு ஏந்திரிச்சு பல்லு குச்சை வாயில வச்சுக்கிட்டு அப்படியே தோட்டத்து பக்கத்து போறாரு. போறப்ப பாத்தீங்கன்னா அங்க உண்மையிலேயே ஒரு பாம்பு ஒண்ணு போயிட்டு இருக்கு. பாம்பை கடிச்சா இது பிடிச்சா பாம்பை பிடிச்சா என்ன ஆகும்? புதையல் கிடைக்குமா? பாம்பை பிடிச்சா என்ன பண்ணாது? தங்கமா மாறிடும். கொத்தும். பாம்பை பிடிச்சதுன்னா கொத்தும். கொத்துனா செத்து போயிடுவோம். அப்படித்தானே? ஆனா மருந்து வாங்கி வச்சிருக்கிறத மறந்துட்டான். அப்பதான் அவனுக்கு நினப்பு வந்துச்சு, ஆகா நைட்டு கடவுள் வந்து சொன்னாரே இந்த பாம்போட தலையை பிடிச்சா தங்கமா மாறிடுன்னு சொல்லிட்டு பிடிக்கலாமா வேண்டாமா, பிடிக்கலாமா வேண்டாமா, ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு இதே குழப்பத்துல இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு, அது வரைக்கும் இந்த பாம்பு என்ன ரூம் போட்டு வெயிட் பண்ணுமா வந்து என்ன புடிடான்ட்டு அது ஒரு பொந்து உள்ளார போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு கடைசியில போயிட்டு பிடிச்சிருக்கான் வாழை. அது பெரிய முரட்டு ஜீவன். அது முண்டிக்கிட்டு உள்ள போயிடுச்சு. இவன் கையில மாட்டினது அந்த சின்னுண்டு வால் பீஸ். அப்பதான் நினைச்சானா, பிடிச்சதே பிடிச்சோம், வாழை பிடிச்சிருந்தா தங்கமா மாறிடுது. அதே போலதான் இந்த நிறுவனத்துல வழிகாட்டக்கூடிய அந்த லீடர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கையோட நம்ம ஜாயின் பண்றப்ப நம்ம தலையை பிடிக்க போறோமா வாழை பிடிக்க போறோமான்றது தான் இன்றைய நடந்த நிகழ்ச்சியில நான் பதிவிடக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதைகள். இந்த அற்புதமான வாய்ப்பு நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்திசைவாக 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய எல்லாரும் நம்ம ஜூம் மீட்டிங்ல உட்கார்ந்து கடந்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒரு சின்ன குறிப்பு இரவு உறங்க போவதற்கு முன்பாக நம்ம மைண்ட்ல செட் பண்ணுவோம். நமக்கு அற்புதமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு வெளிப்படுத்தும். நம்ம வந்து ஒரு மனித காந்தம். நம்மளோட இலக்குகளுக்கு ஊட்டமளிக்க வல்ல ஆக்கசக்தி மனிதர்கள் ஒரு 7 பேர்.
இந்த பிசினஸ்ல நம்ம நம்பிக்கையோட ஜாயின் பண்றப்ப அந்த 7 பேரோட நம்ம டிராவல் பண்றோம். ஒரு 30 மாதத்தில் பல கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, அத பயன்படுத்தலாமா? வேண்டாமா? நீங்க முடிவு பண்ணுங்க. தலைய பிடிக்க போறீங்களா? வால பிடிக்க போறீங்களா? நன்றி. தேங்க்யூ. சூப்பர் மாமா. சார் நாராயண் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ராஜா சார் இருக்காரா? ராஜா சார் இல்ல. ராஜா சார் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சரி சார், உங்க கருத்தை ஷேர் பண்ணுங்க சார். உங்க கருத்தை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாரும் கேள்வி இருந்தா கேட்ட பண்ணிக்கலாம். அவர் ஏன்னா கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர் டெல்லி போறதுல. ஆமா, இல்ல வெளியில போயிட்டாரு. சரி சரி, எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நாராயணன், சென்னையில இருக்கிறேன். நான் இப்போ இந்த ஜிபிடி இதுல சேர்ந்து 2வது மாசம், நாளையோட 2வது மாசம் ஆகுது. மாசம் அந்த $15 வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நாளைக்கு அது வாலெட்ல வரும், வந்தோன்னா அதையும் வித்ட்ரா பண்ணணும். இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் அந்த 15 மாசம் முடிஞ்சிடும். அதனால இங்க கேட்டவங்க உங்களுக்கு என்ன புரியலையோ தயவுசெய்து யாரு உங்களை அழைச்சாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. நல்லா உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கங்க. இதுல எப்படி கிடைக்கும் என்ன, அதுல அவரு அருணாச்சலம் சார் சொன்ன மாதிரி கால்குலேஷன் அழகா போட்டிருக்கிறாரு. நீங்க வெறும் 15,000 முதலீடு தான், 14,000 அதை 5 மாசத்துல எடுத்துடுறீங்க. திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அது நமக்கு திருப்பியும் டாலரா வருது. அதையே திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ என்னன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வரும்போது அது திருப்பி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுதான் பெரிய அமௌண்டா கிடைக்குது. அதனால இது ஒரு சின்ன முதலீடு. வாருங்கள், எல்லோரும் நம்ம கோடீஸ்வரர் ஆகலாம். எல்லாரையும் அழைக்கிறேன், நீங்கள் வாருங்கள். நன்றி, வணக்கம். அருணாச்சலம் சார், அடுத்தது கேள்வி பதில் யாரும் ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி கேட்கலாம் சார். யாராவது ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் இது பண்ணிடுறேன். எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, மனசு விட்டு கேட்டு கிளியர் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாள் ஒவ்வொரு இன்னைக்கு போன 3ஆம் தேதி நாளைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால 4ஆம் தேதிக்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறது 3ஆம் தேதியே பிளான் பண்ணீங்கன்னா 4ஆம் தேதிக்கு உண்டான வேலையை செஞ்சிடலாம். அதனால நீங்க ஜாயின் பண்ணிட்டு கேட்காம தயக்கம் இல்லாம நீங்க வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும். உங்களோட டவுட் எதுவும் வந்தாலும் கேட்கலாம், கேட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. இல்ல நீங்க ஏதாவது உங்க கருத்தை ஷேர் பண்றதுனால ஷேர் பண்ணுங்க. இது நம்ம பாத்தீங்கன்னா கலந்து பேசுறத, இங்க பேசுறத நீங்க போய் வெளியில பேச முடியும். சார் நீங்க பேசுங்க ராஜா சார், நீங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ராஜா சார் வந்துட்டாருங்களா? இல்ல ராஜான்னு போட்டிருக்கு, ஐயன் ராஜான்னு யாருன்னு தெரியல. சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க சார். சார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க சார். உங்க டவுட்டை பாத்தீங்கன்னாக்கா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சார். கரூர் கணேஷ் சார் இருக்கீங்களா? கரூர் கணேஷ் சார் இருக்கீங்களா லைன்ல? சார் முடிச்சுக்கலாமா சார்? இந்த ராஜா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க சார். ஐயன் ராஜா. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வெல்கம் சார், வெல்கம் சார். ஹலோ, நான் தருமபுரி மாவட்டம் பேசுறேன் சார். என் பேர் ராஜா. ஓகே. என்னுடைய பேரும் ராஜா சார். நான் ஒன்னும் சேரல சார். ஓகே. விஜயகுமார் சார் தான் கேட்டிருந்தேன். அது எப்படி சார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா $150 வரணும்னா அது எப்படி அப்படியே அப்டேட் பண்ண முடியும் சார்? அது இப்போ சொன்னீங்க, அதனால ஒரு டவுட் இருந்துச்சு சார். அது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த $150 நீங்க 6 மாசத்துல உங்களோட பணத்தை நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் சார். அதுக்கப்புறம் வர்றதை பாத்தீங்கன்னா 3 மாசமா சேர்த்து வச்சு காம்பவுண்டிங் பண்ணும்போது அது வந்துடும் சார். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல குரூப்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதை ஷேர் பண்றேன். அதை பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சார்.
சரிங்க சார். அந்த ஒரு டவுட் இருந்துச்சு சார். நீங்க சொன்னது அதாங்க சார். அது பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது காம்பவுண்டிங் பண்ணுனீங்க அப்படின்னா 1,85,00,000 30 மாசத்துல உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து 30 மாசத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். அது சார் வந்து டீம் ஒர்க் பண்ணா தான் சார் கிடைக்குமா சார்? இல்ல இது 6 மாசம் கழிச்சு அப்படியே நீங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் பண்ணினீங்கன்னா குரோர் கணக்குல வந்து பாத்தீங்கன்னாக்க 10 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி 100 கோடி சம்பாதிக்கலாம். நீங்க சரிங்க முதலீடு சார். பண்ணிட்டு நான் வந்து யார்கிட்டயும் பண்ண மாட்டேன் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கும் போது நீங்க வந்து நார்மலா கம்பெனியில கொடுக்குற பிளான் வந்து 5 லட்சம் ரூபாய். நாங்க அதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க போட்ட காசு எடுத்துக்கிட்டு வரதை வந்து பாத்தீங்கன்னா மறுமொழி பண்ணணும் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது அது நம்மளோட கால்குலேஷன். அது பிரகாரம் வந்தா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இல்லைன்னா கம்பெனி சொல்ற மாதிரி நீங்க மாசம் மாசம் வித்ரா போட்டு எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 15 மாசம் 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடலாம். சரிங்க சார். அது அப்டேட் பண்றதா இருந்தா வந்து நம்ம அத்தனை ஆரம்பத்துல ஆமா கூட சார். அது வந்து செய்யலாம். திரும்பி ஆனா திரும்பி நம்ம பணத்தை எடுத்துட்டு அப்புறம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க சரிங்க உங்க சார். ரொம்ப போட்ட நன்றி. காசை தேங்க்யூ நீங்க சார். எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுமொழீடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க அது குரோத் ஆகும்னு வச்சுங்களேன். சார் அது போன்ல வாங்க அதான் சார் மற்ற பேசுவோம். மீட்டிங்லாம் 500 பேர் 700 பேர் மீட்டிங் வரும்போது கேட்க முடியல டவுட். ஓகே. சார் இல்ல சார் நீங்க அந்த மீட்டிங்ல கேட்க முடியல நம்பர் டவுட். ஆனா வாங்கிக்கங்க. இது ஒரு புரிஞ்சுக்கிட்டு சார் அவரோட நம்பர் வாங்கிக்கங்க. நீங்க டைரக்டா பேசிக்கங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா ராஜா சார்? நீங்க என்ன டவுட்னாலும் சார்கிட்ட சரிங்க சார். கேட்டுக்கங்க. சரிங்க சார். சார் அருணாச்சலம் சார், எனக்கு ஒரு டவுட். சரிங்க சார். இப்போ வந்து 15 மாசத்துல அந்த கான்ட்ராக்ட் அந்த ஐடி சொல்லுங்க சார். முடிஞ்சிருது. அந்த ஐடி முடிஞ்சிரும் கரெக்டா அருணாச்சலம் சார்? முடிஞ்சிடும் சார். அது முடிஞ்சிடும் முடிஞ்சிரும். சார். முடிஞ்சுது. இப்போ எனக்கு அந்த 15 அந்த ஐடிக்கு கீழே தானே எனக்கு கீழே டவுன்ல வந்துட்டே இருக்காங்க. என்னோட ஐடி வேலிடேட் முடிஞ்ச பிறகு எனக்கு கீழே வர்றவங்களோட அந்த டாலர் கிடைக்குமா இல்ல அது முடிஞ்சிருமா? சார் அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாயின் பண்ணது வந்து 7ஆம் மாசம் ஜாயின் பண்ணீங்கன்னாக்க ஆமா அதுல வந்து 15 மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 15 மாசம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். சரி நீங்க என்ன பண்றீங்க 14வது மாசமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப $150 பேக்கேஜ் அப்படின்னு நீங்க அடுத்தது பண்றது $300 பேக்கேஜ் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா சரி நீங்க ஆக்டிவேஷன் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து $300 உண்டானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மாசம் வரும். அந்த உங்களுக்கு வந்து $150 பேக்கேஜ் ஒரு 30 நாள் கழிச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னா ம் உங்களுக்கு அந்த ஐடி அப்படியே கரண்ட்லயே இருக்கு. உங்களுக்கு கீழே வர பிசினஸ் அப்படியே வந்து கன்டினியூ ஆகும் சார். அதுதான் கேட்கிறேன். அப்ப அந்த பழைய பிசினஸும் எனக்கு கண்டினியூ ஆகும், புதுசா வர்ற அப்படியே பிசினஸும் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும் ஓ சார். அதுக்கு ரீசார்ஜ் திருப்பி பண்ணணும். என்ன ஆமா அதுக்கு பேக்கேஜ்னாலும் வந்து பண்ணிக்கணும். நீங்க எந்த பேக்கேஜ்ல வந்திருக்கீங்க அதோட அடுத்த ஏன்னா பேக்கேஜ்ல வந்து நீங்க டாப் அப் பண்ணுங்க. இதை ஒரு ஒரு ஒருத்தர் கேட்டார். இந்த 15ஓட ஓகே. முடிஞ்சிட்டுனா எனக்கு கீழே ஒரு 100 பேர் சேர்ந்திருக்காங்கன்னு வைங்க. இப்ப அது முடிஞ்சதுன்னா அந்த 100 பேரோட வருமானம் எனக்கு நின்று போயிரும்ல. அதனால அருமையான கேள்வி கேட்டாங்க. சார். அந்த டவுட் எனக்கு அருமையான பதில் கேள்வி. சொல்ல தெரியல, அதான் கேட்டேன் உங்கள்ட்ட. அருமையான கேள்வி சார். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் அந்த ஃபீல்டு போகும்போது சார் அந்த வந்து கேள்வி வரும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை நம்ம அது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தடுமாறும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இப்ப இதுல ஒரு 30-40 பேர் இருக்காங்கன்னா 40 பேருக்கு இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்கிறது இதுதான் சார் விஷயம். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாலே நீங்க என்ன பேக்கேஜ்ல வரீங்களோ அந்த பேக்கேஜ் வந்து டாப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதுல இருந்து 15 மாசம் கண்டினியூ ஆகும் சார். ஏன்னா இங்க உள்ள மக்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியே டவுட்ல இருப்பாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. நான் அவங்க சார்பா கேட்டேன். ஏன்னா இது ஒரு எனக்கு ஓகே சார். கேக்குன்னு நினைச்சேன், நானும் மறந்துட்டேன். ஓகே, வேற யாராவது ஓகே. கேள்வி, வேற ஏதாவது சந்தேகம்? சார் யாரோ கலையரசு ஒருத்தர் hand ஏழு raise பண்ணிருக்காங்க பாருங்க. கலையரசு ஏழுமலையா சார்? பேசுங்க சார் நீங்க. சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட என்ன டவுட்ட கேளுங்க சார். ஹலோ அங்கிள், சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க நான் சொல்லுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகிறேன். ஓகே. ஆக்சுவலா இந்த ஜாபுக்கு நம்ம சேரணும்னா ஏஜ் லிமிட்ஸ் எதனா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லம்மா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒர்க் பண்ணணும்னா என்ன மட்டும் இருந்தா போதுமா? ஓகே அங்கிள். உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒர்க் இங்க பண்ணலாம். சொன்ன ஸ்கீம் புரிஞ்சுக்கிட்டல? புரிஞ்சது அங்கிள். புரிஞ்சுட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு 2 வகை இருக்கு. நீங்க மட்டும் போட்டுட்டு நீங்க இன்கம் பாத்துக்கலாம். இன்னொன்னு டீம் பில்டிங் பண்ணா உங்க இன்கம் பிளஸ் அடிஷனல் இன்கம் கிடைக்கும். 2வே இருக்கு. உங்களோட விருப்பம் தான் அது. ஓகே அங்கிள். ஓகேங்களா? ஓகே. ஓகே நீங்க அங்கிள். யார் மூலமா வந்திருக்கீங்க? யாரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க? கோப் அங்கிள்ன்றவர் பண்ணி விட்டாரு. ஓகே. தேங்க்யூ.
ஓகேம்மா, you. வாங்கம்மா, வெல்கம்மா. உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்க நாங்க இருக்க, வாம்மா. நீங்க Okay, uncle. நீங்க Thank you. எப்போதுமே செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. இந்த 8 மணிக்கு மீட்டிங் இங்க நடக்கும். இது செப்பரேட் மீட்டிங். Okay, அது sir. ஜெனரல் மீட்டிங் நடக்கும். இது சாரோட தலைமையில இந்த மீட்டிங் நடக்கும். உங்களுக்கு என்ன டவுட்டும் கேளுங்க. இங்க உங்களுக்கு கைட்லைன் கிடைக்கும். ஓகேங்களா? Okay, ஓகே. uncle. Okay, uncle. வேற யாராவது Thank அடுத்தது கேள்வி பதில்? ஓகே. ஓகே சார். சார் நன்றி வர சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம் சார். சரி சார், சரி சார். ஓகே, ஓகே, ஓகே. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு இறை வணக்கம். இன்று நம்ம மீட்டிங்ல இன்னைக்கு ஹையஸ்ட் 42 45 கிட்டக்க வந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் ஒரு தவறு செய்து விட்டேன். அதை மன்னிப்பு கேட்டுக்கிற முதல்ல. ஏன்னா ரெக்கார்டிங் போட மறந்துட்டேன். அப்புறம் இடையில நீங்க பேசும்போது அருணாச்சலம் சார் ரெக்கார்டிங், சம்பந்தம் சாரோட ரெக்கார்டிங் கேட்க முடியாம ஆயிப்போச்சு. தவறுதலுக்கு மன்னிக்கவும். எப்போது ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு பேசுவேன். இந்த இடம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த தவறு ஃபியூச்சர்ல வராம பாத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்று முதல் முறையாக வந்த எல்லாரையுமே கோடீஸ்வரர் ஆக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இன்று நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் வேணும், எதுனாலும் எப்போனாலும் அருணாச்சல சாரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களை யார் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்களோ அவங்கள்ட்டையும் கேளுங்க. எல்லோரும் இணைந்து, அதாவது ஒரு தனி மரம் தோப்பாகாது, அது மாதிரி எல்லோரும் இணைந்து பயன்படுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரர் ஆகணும் என்று வாழ்த்து தெரிவித்து, இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம லீடர் ராஜா சார் வந்திருந்தாங்க. இன்னைக்கு பிரசன்டேஷன் எக்ஸலண்ட். சாரோட பிரசன்டேஷன்ல மறந்துட்டேன் ரெக்கார்டிங். அதுதான் உண்மை. 5 நாளா ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்ட். நான் மெய் மறந்து இருந்துட்டேன். அப்புறம் ஆக்சுவலா அருணாச்சலம் சார் வரும்போது எனக்கு ரெக்கார்டிங் ஞாபகம் வந்தது. சாரி சார், நீங்க அடுத்த வாரமும் எங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகா, அதாவது ஆரம்பத்திலேருந்து இந்த பிட்காயின் என்ன, இன்னைக்கு பிட்காயின் நிலைமை என்ன, கிரிப்டோ கரன்சி என்ன வாழ்க்கை, அதான் நீங்க சொன்ன மாதிரி நானும் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். கரன்சி பேங்க்ல அக்கௌண்ட் பண்ணி ரூபாயா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் கரன்சி. இன்னும் ஃபியூச்சரை நம்ம தான் கடைசி தலைமுறையா இருக்கும்னு நினைக்கிறேன். கையில ரூபா என்ற தலைமுறையா நம்ம தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இங்க எல்லாரும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம். சார் ஒரே விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம ஜிபிடி பாத்தீங்கன்னா ஒரு காயின் டோக்கன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4வது மாசமே அவங்க ஒரு 30% அவங்க என்ன உற்பத்தியோ அதுல இருந்து 30% பாத்தீங்கன்னா பிரிஷியல் கொடுத்திருந்தாங்க. அதை பாத்தீங்கன்னாக்க இந்த போன மாசம் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா 29ஆம் தேதியே பாத்தீங்கன்னாக்க க்ளோஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ டைம் சொன்ன மக்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வைங்க அப்படின்னு அது யாரும் கேட்டுக்கல. ஒரு சார் சொன்ன மாதிரி தான் இந்த பிட்காயின் வரும்போது பாத்தீங்கன்னா வெறும் 8 பைசா. எனக்கெல்லாம் தெரியும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய். அந்த 18,000 ரூபாயில ஒரு மினிமம் அப்பத்திக்கு ஒரு 2 காயின் வச்சிருந்தா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க கோடீஸ்வரர். அன்னைக்கு மாதிரி பாத்தீங்கன்னா இது நம்ம எக்ஸ்சேஞ்சில் வரும்போதாவது நீங்க என்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா லான்ச் ஆனாலும் சரி, அது பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு ஆனாலும் சரி, 2 ரூபாய்க்கு ஆனாலும் சரி, 5 ரூபாய்க்கு ஆனாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. டோக்கன் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாக்கு சப்பாதீங்க. கம்பல்சரி எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆனோன்னா என்ன பிரைஸ் ஆகுதோ உங்களால என்ன முடியுமோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சு பொருளாதாரத்தை பாத்தீங்கன்னா நீங்க பெருக்கிங்க. மகிழ்ச்சியுடன் இரவு வணக்கம். அனைவரும் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்பதே என்னோட நோக்கம். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு நம்ம மீண்டும் இணைவோம் கோடீஸ்வரர் ஆகுவதற்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் சார்.